அனைவருக்கும் வணக்கங்க. இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி. இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொங்கு வெள்ளாள கவுண்டரில் இருக்கிற சுத்தத்தில் இருக்கிற பெண்கள் வரங்கள் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பெயர் எல் வினோதா, படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க. எஸ்பிஐ பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாத வருமானம் 25,000. பிறந்த தேதி 29/4/1998, நேரம் 9:45 AM, கிழமை புதன், ராசி ரிஷபம், நட்சத்திரம் ரோஹிணி, லக்னம் மிதுனம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒன்று. அப்பா பேர் லோகநாதன், அம்மா பேர் தனலட்சுமி. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் கண்ணன் கொடுத்த சார்ந்தவங்க. ஊர் ஈரோடு. சொத்து வரம் பூமி 10 ஏக்கரா இருக்குது. மற்றவை நேரில்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, அடிப்படை சொத்து இருக்கணும், நல்ல வேலையில் இருக்கணும், நல்ல தொழில் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் எம் அனுஷியா, படிப்பு எம்காம் முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 8/3/1998, நேரம் 9:48 PM, கிழமை ஞாயிறு, ராசி கடகம், நட்சத்திரம் பூசம், லக்னம் துலாம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க. அப்பா பேர் முருகசாமி, அம்மா பேர் கௌரி என்கிற சாந்தாமணி. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் கண்ணன் கொடுத்த சார்ந்தவங்க. ஊர் பெருந்துறை. சொத்து வரம் ஒரு பூமி 1 ஏக்கரா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்லா படிச்சிருக்கணும், நல்ல வேலையில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் எம் நிவேதா, படிப்பு எம்எஸ்சி MBA பண்ணிகிட்ருக்காங்க. பிறந்த தேதி 23/10/1998, நேரம் 4:17 PM, கிழமை வெள்ளி, ராசி விருச்சகம், நட்சத்திரம் மனுசம், லக்னம் மீனம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒன்று. அப்பா பேர் மூர்த்தி, அம்மா பேர் கோடீஸ்வரி. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் பூச்சந்தி குலத்தை சார்ந்தவங்க. ஊர் கோபி. சொத்து வரம் 3 ஏக்கர் தோட்டம் இருக்குது, சைட் பூமியெலாம் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. மொத்த சொத்து மதிப்பு 6 கோடின்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஐடியில் முடிச்சிருக்கணும், இல்லை நல்ல குடும்பமாக இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் திவ்யபாரதி, படிப்பு MSc மேக்ஸ் முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 6/7/1998, நேரம் 1:05 AM, கிழமை திங்கள், ராசி விருச்சகம், நட்சத்திரம் மனுசம், லக்னம் மேசம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒன்று. அப்பா பேர் பெருமாள், அம்மா பேர் பழனி அம்மாள். இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் ஆவன் குலத்தை சார்ந்தவங்க. ஊர் கோயம்புத்தூர். சொத்து வரம் சொந்த வீடு இருக்குது, நிலம் ஒரு 30 சென்ட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. மொத்த சொத்து மதிப்பு 3 கோடின்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல குடும்பமாக இருக்கணும், நல்ல தொழில் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஆர் ஸ்ரீ திவ்யா, படிப்பு MSc முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 5/2/1998, நேரம் 11:18 PM, கிழமை வியாழன், ராசி ரிஷபம், நட்சத்திரம் ரோஹிணி, லக்னம் துலாம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க அண்ணா ஒன்று. அப்பா பேர் ரங்கசாமி, அம்மா பேர் கௌசல்யா. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் பாண்டியன் குலத்தை சார்ந்தவங்க. ஊர் பெரிய செட்டியாபாளையம். சொத்து வரம் 3 கோடின்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்லா பிஸ்னஸ் செய்கிற மாதிரி, நல்ல பூமியெல்லாம் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் சக்திஸ்ரீ, படிப்பு MSc MPhil முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 14/10/1998, நேரம் 9:05 AM, கிழமை ராசி கடகம், நட்சத்திரம் ஆயில்யம், லக்னம் விருச்சகம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒன்று. அப்பா பேர் கேசவநாதன், அம்மா பேர் கிருஷ்ணவேணி. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் மணியின் கூட்டத்தை சார்ந்தவங்க. ஊர் பெருந்துறை. எதிர்பார்ப்பு நல்ல குடும்பமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஸ்ரீமதி, படிப்பு BE CSE முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 15/7/1998, நேரம் 12:30 AM, கிழமை புதன், ராசி மீனம், நட்சத்திரம் உத்திராடத்தி, லக்னம் மேசம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒன்று. அப்பா பேர் லோகநாதன், அம்மா பேர் கஸ்தூரி. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் வெண்டூன் குலத்தை சார்ந்தவங்க. ஊர் ஈரோடு. சொத்து வரம் சொந்த வீடு இருக்குது, 1 ஏக்கர் தோட்டம் இருக்குது. மொத்த சொத்து மதிப்பு 5 கோடின்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல ஃபேமிலியாக இருக்கணும், டிகிரி முடித்த மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் நிவேதா, படிப்பு BE ECE முடிச்சிருக்காங்க. NTT ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க பெங்களூரில். மாத வருமானம் 70,000. பிறந்த தேதி 2/8/1998, நேரம் 12:04 PM, கிழமை ஞாயிறு, ராசி விருச்சகம், நட்சத்திரம் மனுசம், லக்னம் துலாம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒன்று. அப்பா பேர் தென்னரசு, அம்மா பேர் பார்வதி. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் செம்பன் குலத்தை சார்ந்தவங்க. ஊர் சேலம். சொத்து வரம் தார்சு வீடு இருக்குது, ஃப்ளாட் 2 இருக்குது, தோட்டம் ஒரு 15 ஏக்கரா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ரிக்கு வண்டியில் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கணும், டிகிரி முடித்த மணமகனை எதிர்பார்க்குறாங்க.
அடுத்ததாக பெயர் எம் அனுஷியா, படிப்பு எம்காம் முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 8/3/1998, நேரம் 9:48 PM, கிழமை ஞாயிறு, ராசி கடகம், நட்சத்திரம் பூசம், லக்னம் துலாம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க. அப்பா பேர் வந்து முருகசாமி, அம்மா பேர் வந்து கௌரி. இவங்க கொங்குவால கவுண்டரில் கண்ணன் கொடுத்த சார்ந்தவங்க. ஊர் வந்து பெருந்துறை. சொத்து வரும் வந்து பூமி 1 ஏக்கரா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அடிப்படை சொத்து இருக்கணும், படிப்பு இருக்கணும், நல்ல வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் கே வளர்மதி, படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 1/4/1998, நேரம் 11:20 AM, கிழமை புதன், ராசி ரிஷபம், நட்சத்திரம் ரோஹிணி, லக்னம் மிதுனம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று. அப்பா பேர் வந்து காளியப்ப கவுண்டர், அம்மா பேர் வந்து துளசிமணி. இவங்க கொங்குவால கவுண்டரில் மணியன் கொடுத்த சார்ந்தவங்க. ஊர் வந்து கோபி. சொத்துவரம் வந்து 3 ஏக்கரா தோட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலி இருக்கணும், டிகிரி முடித்த மணமகனை எதிர்பார்க்குறாங்க. இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனியை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஷோ ஆகும். இன்றைக்கி வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக இருந்துச்சுன்னா, அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது வரன் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம். நன்றி.